ஓம் சாந்தி. 1-2-2024 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இதுவரையில் படித்த அனைத்தையும் மறந்து ஒரேடியாக குழந்தை பருவத்திற்கு சென்று விடுங்கள். அப்போது இந்த ஆன்மீக படிப்பில் தேர்ச்சி அடைய முடியும். கேள்வி: தெய்வீகமான புத்தி கிடைத்துள்ள குழந்தைகளினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அந்த குழந்தைகள் இந்த பழைய உலகத்தை இந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். இந்த பழைய உலகம் அழிந்தே விட்டது என்பது அவர்களின் புத்தியில் எப்போதும் இருக்கும். இந்த சரீரமும் பழையது, தமோ பிரதானமாக உள்ளது. ஆத்மாவும் தமோ பிரதானமாக உள்ளது. இதில் என்ன அன்பு வைப்பது? இப்படிப்பட்ட தெய்வீக புத்தி உள்ள குழந்தைகளின் மீதுதான் தந்தையின் மனதிற்கும் ஈடுபாடு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட குழந்தைகள்தான் தந்தையின் நினைவில் நிரந்தரமாக இருக்க முடியும். சேவையிலும் முன்னேறி செல்ல முடியும். ஓம் சாந்தி. உங்கள் கைகளால் சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று கூறுகின்றனர். ஏனென்றால் நீங்கள் நல்ல விதத்தில் சமைக்கிறீர்கள். அனைவரும் நிறைந்த மனதோடு சாப்பிடுகின்றனர். நீங்கள் யோகத்தில் இருந்து கொண்டு சமைப்பதனால் சுவையாக இருக்கிறது என்பதல்ல. இதுவும் கூட ஒரு பயிற்சியாக உள்ளது. சிலர் மிகவும் நன்றாக உணவை சமைக்கின்றனர். சத்தியுகத்தில் அனைத்து பொருட்களும் சத்தோ பிரதானமாக இருக்கும். ஆகவே மிகவும் சத்து நிறைந்ததாக இருக்கும். தமோ பிரதானமாக ஆவதால் சக்தி குறைந்து விடுகிறது. பிறகு அதில் உடல் நலக்குறைவு, துக்கம் முதலானவை ஏற்படுகிறது. குழந்தைகளே, இன்றைய காலத்தில் படிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அனைத்திலும் இருப்பது பக்தி மார்க்கமாகும். சாஸ்திரங்கள் முதலானவைகளில் இருப்பது அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எதையும் ஞானத்தை தவிர மற்ற சாஸ்திரங்கள், புத்தகங்கள், ஆகவே நீங்கள் எதையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சிலருக்குள் நாவல்கள் முதலானவைகளை படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளது. ஞானம் முழுமையாக இல்லை. அவர்கள் அரைக்குறை ஞானிகள் என்று கூறப்படுகின்றனர். இரவில் நாவல்களை படித்துவிட்டு உறங்கினார்கள் என்றால் அவர்களின் கதி என்னவாகும்? இங்கேயோ படித்த அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என தந்தை கூறுகிறார். இந்த ஆன்மீக படிப்பில் ஈடுபட்டு விடுங்கள். தந்தை நம்மை உலக அதிசயத்தின் எஜமானராக ஆக்குகிறார். உலக அதிசயம் என்கிறது எது? சொர்க்கம். இந்த உலக அதிசயத்தினுடைய எஜமானராக ஆக்குகிறார். அப்படிப்பட்ட தந்தையை நாம் ஏன் நினைவு செய்ய மறக்கின்றோம்? நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். இப்படிதான் தந்தை கூறுகிறார். தந்தை கூறுகிறார், நான் இதனை பார்த்தாலும் என்னில் ஞானம் இருக்கிறது. நான் கொஞ்ச நாட்களுக்காகத்தான் பிரயாணியாக நான் இந்த உடலில் இருக்கிறேன் என்பது என்னுடைய நினைவில் இருக்கும். நீங்களும் கூட பாகத்தை நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். எனவே இதன் மீதான பற்றுதலை நீக்கிவிடுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆன்மீக படிப்பில் எப்பொழுதுமே பிஸியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நாவல் போன்றவற்றை படிக்கும் கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இதுவரை படித்தவற்றை மறந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த பழைய உலகத்தில்
தன்னை ஓர் விருந்தாளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மீது அன்பு வைக்கக்கூடாது. எதை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. அதை சொல்லியிருக்கார் பாபா. கண் இருந்தாலும் குருடன் ஆயிடுங்க, காது இருந்தும் செவிடன் ஆயிடணும், வாய் இருந்தும் ஊமையாடி ஆயிடணுங்கிறார். அதனால் இந்த உலகத்தில் என்ன பார்த்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும். இன்றைய வரதானம் தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்தில் இறகுகள் மூலமாக பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகம் எனக்கூடியவை இறகுகள். இத்தகைய இறகுகள் மூலமாக பறக்கக்கூடிய கலையில் பறந்து செல்லக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. எவ்வளோ நல்ல அழகான வரதானம். இதனுடைய விளக்கம், தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகம் இரண்டும் பறக்கும் கலையின் 2 இறகுகளாகும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகம் மிகவும் அவசியமானதாகும். அது எந்த வேலை இருந்தாலும் சரி, முதலில் தைரியம், அதன் பிறகு ஊக்கம் உற்சாகம் என்பது மிக மிக அவசியமாகும். ஊக்கம் உற்சாகம் இல்லையெனில் களைப்பு ஏற்பட்டுவிடும். இதனால் வெற்றி பெற முடியாது. நிகழ்கால நேரத்தின்படி பறக்கும் கலையில் செல்லாமல் லட்சியத்தை அடைய முடியாது. நேரமில்லை, அடைய வேண்டிய நிலை மிகவும் உயர்வான நிலை. ஆகவே அவசியம் பறக்க வேண்டும். பறக்காமல் லட்சியத்தை அடைய முடியாது. ஏனெனில் முயற்சி செய்வது ஒரு பிறவி மட்டுமே. ஆனால் பிராப்தியானது 21 பிறவிகளுக்கு மட்டுமல்ல, முழு கல்பத்திற்கும் உரியதாகும். ஆகவே இந்த ஒரு ஜென்மத்தில் தான் முயற்சி செய்யணும். இந்த முயற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராப்தி வெறும் 21 ஜென்மங்களுக்காக மட்டும் கிடையாது, முழு கல்பத்திற்காகவும் கிடைக்க போகக்கூடிய பிராப்தியை இப்போ நம்ம வாங்கிட்டுருக்குறோங்கிறப்போ, இந்த குறைவான காலகட்டத்தில் நம்முடைய லட்சியத்தை அடையணும்னா தீவிர முயற்சியாளராகணும். தீவிர முயற்சியாளர் அப்படின்னா பறக்கணும். தைரியம், ஊக்கம், உற்சாகம் இரண்டுமே தேவை. நேரத்தை பற்றிய முழு மகத்துவம் நினைவில் இருந்ததென்றால் முயற்சியானது தானாகவே தீவிர வேகத்தில் செல்லும். இன்றைய ஸ்லோகன், அனைவரின் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர்களே காமதேனு ஆவார். அநேக ஆத்மாக்களுடைய மனதினுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள்தான் காமதேனு ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.